அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி 28 கடைசி ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகுது. தங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவு அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது பாபாவங்க அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 28ஆம் தேதியோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களுக்கான கடைசி காலகட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில கிரகங்களினுடைய இணைவு சில பல விஷயங்கள்ல அதிரடியான தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம். அது சில நேரங்கள்ல உங்களுக்கு நன்மையையும் சில விஷயங்கள்ல தீமைகளையும் உருவாக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தீமையாகவும் நடைபெற போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா பாபாவங்க அவர்களை பத்தி பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சேனல்ல அவங்களுடைய கணிப்புகளை நிறைய போட்டிருக்கோம். ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் பார்த்தீங்கன்னா உலகளாவிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஆவலும் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்கிறதுங்க. அவங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணிப்புகளானது 5000 வருடத்திற்கான கணிப்புகளாகவே இருக்கிறது. 5000 வருடத்திற்குண்டான கணிப்புகளை அவங்க முன்கூட்டியே கணித்து ஒரு குறிப்பான எழுதியிருக்காங்க. அதை வச்சுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் போது அந்த ஆண்டுல என்ன மாதிரியான நிகழ்வுகள் உலகளாவிய நிகழ்வுகள் நிகழ இருக்கிறது, இந்த கிரகங்களினுடைய அமைப்பு மனிதர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை எந்தெந்த ராசிக்கு ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பத்தின தகவலையும் அவங்க குறிப்பால சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த 2026வது வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கப்பெற போகிறது. அவங்களுக்கு இந்த காலம் நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா, என்ன விஷயங்கள் நன்மையா இருக்கும் என்ன விஷயங்கள் தீமையா இருக்கும் அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பல விஷயங்கள்ல சாதகமான நிலைகள் இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் பல நேரங்கள்ல கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வாகை சூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் மறைமுகமான எதிரிகள் மறைமுகமான எதிர்ப்புகள் தொல்லை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் சூசகமா நடந்து கொள்ள வேண்டியதும் உஷாரா செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒரு காலகட்டம். ஆரோக்கியத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அது மட்டும் இல்லாம பிறரை அனுசரித்து செல்ல பாருங்க. தங்களுடைய பேச்சில நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை சற்று நிதி செலவுகளை அதிகரிக்க செய்யலாம். தங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது ரொம்ப நல்லது. தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணையை உறுதுணையாகவே இருக்கவும் செய்வாங்க. அதே நேரத்தில் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை சரியாகவே முடிச்சிடுவீங்க. சமூக வட்டம் விரிவு அடையும். நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதிக பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க. குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்களில் சகோதரர்களின் ஆலோசனை தங்களுக்கு உதவி செய்யும். வீட்டில் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தேவையற்ற குடும்ப தகராறு ஏற்படலாம். அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பெறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம். வேலையில் சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க. சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க. தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம். பணியிடத்துல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க. அதிக வேலை காரணமாக மாலை நேரத்துல சோர்வாக உணர்வும் செய்வீங்க. பணியிடத்துல தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க. தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிகளில் ஈடுபடுவீங்க.
அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்பெற போகிறது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் செலவாகலாம். மொபைல், மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும். தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க. வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க. சகோதர சகோதரிகளை அனுசரித்து செல்லவும். உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும். நண்பர்களுடன் மாலையில மகிழ்ச்சியா செயல்படவும் செய்வீங்க. அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடல்ல வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய செயல்பாடுகளால் சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்பில் சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்களில் வெற்றி பெறுவாங்க. அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க பாருங்க. வேலை தொடர்பாக மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாலை நேரத்தில் பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுக்கு பிடித்த சில பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாயிருப்பது அவசியம். அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல பலன் கிடைக்கப்பெறுவீங்க. நண்பருக்கு உதவவும் நீங்க முன்வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். அது தொடர்பாக பணத்தை செலவிடுவீங்க. நண்பர்களுடன் சுற்றுலா போன்ற பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்கள் வேலை தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படலாம். குறிப்பாக சக ஊழியர்களினுடைய ஆதரவு காரணமாக நிலைமை மேம்பட செய்யும். எதிரிகள் விஷயத்துல கவனமாயிருக்க பாருங்க. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல சூழல் சற்று சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை மற்றும் இனிமையான பேச்சு நிலைமையை சீராக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன தைரியத்துடன் செயல்படுவது நல்லது. இது கடினமான பிரச்சனைகள்ல இருந்து மீள்வதற்கான மனநிலையை தரும். வேலை தொடர்பாக எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. எதிர்பார்த்தது வெற்றி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுடைய உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல வேலைகளை சரியாக முடிக்க முடியும். அதே நேரம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் திடீரென கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. இதனால் எதிர்காலத்தில் லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படி இல்லைனா குழந்தையின் விஷயமாக சற்று மன அழுத்தத்தையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பேச்சில் புத்திசாலித்தனத்தை கடைபிடிக்க பாருங்க. முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள்
அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரின் நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சலூட்டலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள், புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மகான்களின் ஆசையும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை நிலவும். விரிவாக்கங்கள் செய்யறதுனால தொழில நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். பெரியவர்கள் ஆசையால் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் வரும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது.